பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் தமிழ் 96. இன்றைய முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியுடன் சந்திப்பு. டெல்லி சென்ற தமிழக முதல்வர் சோனியா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதிதாக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். கோவை சிறுமியை பலாத்காரம் செய்து கொன்ற வழக்கு. கோவை கோர்ட்டில் 819 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க 18 நாட்களில் போலீசார் தீவிர நடவடிக்கை. மணமகிழ்மன்றம் மதுபார்களுக்கு கட்டுப்பாடுகள். 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுவிற்கு கூடாது தமிழக அரசு உத்தரவு. அரிவாள் வெட்டு சம்பவத்தில் அதிரடி கைது. தப்பிக்க முயன்ற 5 பேருக்கு கைமுறிந்தது. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 21 பேர் பலி. உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் தொடக்கம். முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் மெக்சிகோ அணிகள் மோதல். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் 96.